அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில நடப்பு செய்தியிலும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்து அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய சப்ஜெக்ட் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் டெய்லி உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கும். அதனால மறக்காம வீடியோவை தினந்தோறும் ஃபுல்லா பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம மொத்தமா அந்த வீடியோல என்ன நோட்ஸ் இருக்காத ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட நோட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிலிம்ஸ் மட்டும் இல்லாம மெயின்ஸ், ஓகேவா, மெயின்ஸ் தாண்டி உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் கண்டிப்பா நடப்பு நிகழ்வு செய்திகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது தவிர ரொம்ப முக்கியமானது, நடுவில் சில போனஸ் கேள்விகள் கேட்போம். இறுதியாக அந்த சூப்பர் 6 கேள்வி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஒன்னு கூட மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க. யாரு இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ரெகுலரா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிப்பாங்க, இன்க்ளூடிங் இந்த காம்படி எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 13ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அந்த செய்தி வந்துட்டே இருக்குது. இன்றைய தினத்துல பாருங்க, ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய நடப்பு செய்திகள். ஓகேவா? குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்தியாவோட 14வது குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வேட்பாளர்கள், துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி பிஜேபி கட்சி சார்பாக டெய்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. இன்றைய தினத்துல பதவி ஏற்றாச்சு. அதனால ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. ஏன்னா ஒரு செய்தி எது ரிப்பீட்டடா வருதோ அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், கவனம் பாருங்க. ஓகேவா? பாருங்க, தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார். சரியா? யாரு வழக்கம் போல அந்த அவங்களுக்கு இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, குடியரசுத் தலைவர். சரியா? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் எத்தனையாவது? 15வது. ஞாபகம் வச்சுங்க. திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசுத் தலைவர், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 15வது குடியரசு துணைத் தலைவர். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை தலைவராகவும் பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் கடந்த வீடியோல. சரிங்களா? யார் வைஸ் பிரசிடண்டா இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாங்க. எதுக்கு? ராஜ்யசபாவுக்கு. சரிங்களா? அந்த ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருக்கிறனால தான் அவங்களுக்கு சம்பளம் 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு சம்பளம் கிடையாது? வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் சம்பளம் கிடையாது, கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்து 3 பேர் குடியரசு துணைத் தலைவர்களாக பதவி வகித்துள்ளனர். 3வது நபர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கவனமா இருங்க. சரியாமா? இதை கூட கேட்பாங்க, கவனமா இருங்க. அந்த 3 பேரும் கொடுத்துட்டு, சரிங்களா, யார் ஃபர்ஸ்ட்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அடுத்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? இந்த 3 பேரும் கொடுத்துட்டு யாரு அந்த டைம்ல பிரசிடென்டாக இருந்தாங்க அப்படி கூட எக்ஸாம்ல கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்களா? பாருங்க, கடந்த 1952 முதல் 62ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2வது நபர் யாருன்னு சொல்லி பாருங்க. 1984 முதல் 87ஆம் ஆண்டு வரை ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், சரியா, குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த நிலையில் தற்போது தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2025ஆம் ஆண்டு முதல் எது வரைக்கும் 2030ஆம் ஆண்டு வரை பதவி வைக்க உள்ளார். சரிங்களா? வைஸ் பிரசிடண்டுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதன் அடிப்படையில் இப்ப 2025 2030ஆம் ஆண்டு வரைக்கும் பதவியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? பதவிக்காலம் சொன்னதுனால. சரியா? துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான, ஓகேவா, ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகிள் பதவிக்காலம். சரி, வைஸ் பிரசிடென்ட் தொடர்பான அந்த பதவிக்காலம் தொடர்பான இந்தியன் அரசியலமைப்பு சரத்து விதி எது? அந்த போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கம்மா. அடுத்ததாக ஒரு முக்கியமான அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய செய்தி. இதுவும் நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்ததான். பாருங்க, மைகவ். சரியா? மைகவ் அப்படிங்கிற ஒரு தளம். சரியா? பாருங்க, ஒரு போர்ட்டல். மைகவ் என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு குடிமக்கள் பங்கேற்பு மற்றும் ஈடுபாடு தளம் ஆகும். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய வாட்டி. சரிங்களா? அதாவது இந்திய சுதந்திர தினம், சரி, இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின உரையில பிரதமரின் அந்த சிறப்பு உரையாடல் வரப்போகுது. அதுல உங்களுடைய கருத்துக்கள் எதெல்லாம் நான் ஷேர் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. பொதுமக்களின் கோரிக்கைகள் கருத்துக்களை எதுல தெரிவிக்கலாம்? மைகவ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் மூலமாக. சரிங்களா? அந்த மைகவ் ரீசெண்டா எதற்காக செய்தியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கனிம வளங்கள், சரி, அந்த கனிம வளங்கள் தொடர்பான ஒரு செய்தி சமீபத்தில் செய்தியில வந்திருக்குது. அந்த கனிம வளங்கள் தொடர்பான செய்திகள்ல பாத்தீங்கன்னா, அந்த கனிம வளங்கள் தொடர்பான திட்டங்கள்ல
மக்களின் கருத்துக்கள் தெரிவிக்க முடியாத வகையில சில விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குதுமா. அதனாலதான் இந்த மைகவ் அப்படிங்கிறது செய்தியில வந்திருக்குது. நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம், கவனமா இருக்கும். சரியா? இது இந்த மைகவ் போர்ட்டல் ஜூலை 26, 2014 ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? இந்த தளம் எதற்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த தளத்தின் மூலமாக குடிமக்கள், சரியா, இந்திய குடிமக்கள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை இந்திய அரசுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். ஓகேவா? இதன் மூலம் 12 மொழிகளில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நல்லாட்சிக்கான கொள்கை உருவாக்கத்தில் பங்கேற்கலாம். அதாவது அரசின் நலத்திட்டங்கள்ல பொதுமக்களின் பங்களிப்பு இருக்கணும், அவங்களுடைய யோசனைகளும் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தாதான் ஒரு நல்லாட்சிக்கான கொள்கை உருவாக்கத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடிமுடி சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக தான் ஜூலை 26, 2014 அன்று இந்த மைகவ் அப்படிங்கிற போர்ட்டல் தொடங்கப்பட்டது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குடிமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்குவதே இதனுடைய முக்கியமான நோக்கமாகும். சரியா? அது அரசாங்கம் ஒரு திட்டத்தை போடலாம். சரியா? அந்த திட்டம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவங்களுடைய பர்சனல், அவங்களோட ஒபினியன் என்ன, சரிங்களா, அதை அரசாங்கத்திற்கும் தெரிவிக்க முடியும். அதனால அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பை உருவாக்க இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அது என்னமா, மை கவ் போர்ட்டல், மறக்காதீங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்ப செய்தி, ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது இந்த மெயின்ஸ் மாதிரி தேர்வுல கண்டிப்பா இதுல क्वेश्चंस கேட்பாங்க. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான செய்தி பாருங்க. உலகின் முதல் ஏஐ அமைச்சர், ஒரு மினிஸ்டர், ஓகேவா, பாருங்க, ஏஐ எனப்படும், சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை முதல் முறையாக ஒரு நாடு உருவாக்கி இருக்கிறாங்க, உலகத்திலே முதல் முறையாக. சரி, இந்த நாடு அல்பேனியா. ஓகேவா? ஓகே. அல்பேனியா அரசு உருவாக்கியுள்ள இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு அமைச்சருக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா டிஎல்லா. சரி, டிஎல்லா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த டிஎல்லா என்பது அல்பேனிய மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன். ஓகேவா? சூரியன் என பொருள்படும் அந்த செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் உருவாக்கி இருக்காங்க அல்பேனிய அரசு. ஓகேவா? சரி, எதுக்குன்னு சொல்லி பாருங்க. மெய் நிகர் வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைச்சர் அரசு ஒப்பந்த பணிகள் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நிர்வகிப்பார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதன் வாயிலாக 100% ஊழல் முறைகேடுகள் இன்றி ஒப்பந்த புள்ளிகள் சமர்ப்பிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, மனிதர்களா இருந்தா ஊழல் பண்றது, கரப்ஷன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட அமைச்சர் அப்படிங்கிறதுனால 100% கரப்ஷன் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஐ அமைச்சர் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த நாட்டுல, அல்பேனியாவில். சரியா? ஓகே. தற்போது அந்த அல்பேனியா நாட்டின் பிரதமராக இருப்பவர் யார்? எடி ராமா. சரி, எடி ராமா. ஓகேவா? கவனமா இருக்கு. அடுத்து பாருங்கம்மா, இன்னொரு முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி. நம்ம அண்டை நாடுகளுடன் தொடர்புடைய எல்லா செய்திகளும் எப்பவுமே நம்ம ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். அந்த வகையில நேபாளம், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நேபாள நாட்டுல சில ஊழல்கள் நடைபெற்றுள்ளது அப்படி சொல்லட்டும். சரிங்களா? சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களுக்கு தடை விதிச்சதுனால அங்க நிறைய போராட்டங்கள், கலவரங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து நேபாள நாட்டின் பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி அவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. தற்போது புதிதாக ஒரு நபர் பிரதமராக பதவியை ஏற்றிருக்கிறாங்க. என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க. நேபாள நாட்டின் இடைக்கால இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக, இடைக்கால பிரதமராக உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான சுசிலா கார்கி பதவியேற்றுக் கொண்டார். யாருமா? சுசிலா கார்கி. நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டுக்கு பேர் மாதிரி பார்த்துக்குமா, சுசிலா கார்கி ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நேபாள உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி என்ற சிறப்புக்குரியவர் சுசிலா கார்கி அவர்கள். சரியா? ஏற்கனவே சாதனை படுத்திருக்கிறாங்க. நேபாள நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி என்ற சாதனை படைத்தவர் யாருமா? சுசிலா கார்கி அவர்கள். சரிங்களா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஒரு போனஸ் கேள்வி, 2 போனஸ் கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார்? ஓகேவா? இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லாட்டினாலும் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த இன்னொரு கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. ஃபர்ஸ்ட் கேட்டது தலைமை நீதிபதி, இப்ப நம்ம கேட்கறது நீதிபதி. ஓகேவா? 2 பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பேரை பதில சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவில். சரி, இப்போது நாட்டின், ஓகேவா, நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற புதிய வரலாற்றையும் படைத்துள்ளார் சுசிலா கார்கி அவர்கள். சுசிலா கார்கி அவர்கள் நேபாள நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி இருந்திருக்கிறாங்க. அவங்க தற்போது நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற வரலாற்றையும் படைத்துள்ளார். சரிங்களா? கவனமா இருங்க. அடுத்து இதுல இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாம். உலகின் முதல் பெண் பிரதமர் யாருமா? சொல்ல பார்க்கலாம். உலகின் முதல் போனஸ் கேள்வி, உலகின் முதல் பெண் பிரதமர் யாரு? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாரு? 2 பதில சொல்ல பார்க்கலாம். அடுத்து, பிரதமர் பதவியில் இருந்து KP சர்மா ஒலி சமீபத்தில் ராஜினாமா செய்தார். ஓகேவா?
அதே மாதிரி நேபாள நாட்டின் அதிபராக தற்போது பதவியில் இருப்பவர் ராமச்சந்திர பௌடேல் அவர்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா? ராமச்சந்திரர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். நம்ம இங்க பாக்குற சுசிலா காரியா அவர்கள் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், மறக்கக்கூடாது. சரிங்களா? இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். நேபாள நாட்டுல முக்கியமான ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது. இந்தியா உறுப்பினராக இருக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு. எந்த அமைப்புமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்க் அமைப்பு. சரியா? தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சொல்ற சார்க் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்ப உருவாக்குனாங்கம்மா? டிசம்பர் 8 சரியா 1985. இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? நேபாளத்தின் தலைநகரமான காத்மாண்டுவில் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? இந்த மாதிரி தான் தொடர்படுத்தி எக்ஸாம்ல கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வேளாண்மையுடன் தொடர்புடைய ஒரு செய்தி. தமிழ்நாடு முந்திரி வாரியம். சரி, முந்திரி வாரியம் பாருங்க. முந்திரி சாகுபடி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் தலைமையிடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடலூர். சரி, கடலூர் அப்படின்னா இந்த பண்ருட்டி. சரியா? பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி எல்லாம் புகழ் பெற்றதுல கொஞ்சம் கவனமா இருக்குமா. இந்த வாரியத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தலைவராகவும் இருப்பார் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாடு முந்திரி வாரியம் முதல் முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எப்பவுமே யார் தலைவராக இருப்பாங்க? யாரு தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சராக இருக்காங்களோ அவங்க தான் இதோட தலைவராக இருப்பாங்க. இது தவிர தமிழக அரசால் நியமிக்கப்படும் பிரதிநிதி துணை தலைவராகவும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வேற என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இந்த அமைப்பு தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவைக்கு ஏற்ப இந்த முந்திரி வாரியத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்துமா, இந்த வாரியத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 12 உறுப்பினர்களை கொண்டது. 12 உறுப்பினர்களை கொண்டு இந்த வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இந்த செய்தி நம்ம பார்த்துக்கணும். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக தற்போது பதவியில் இருப்பவர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு முந்திரி வாரியம் என ஏற்படுத்தப்படும் என 2025-26 தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சரி, அப்போ கடைசி தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்ல தான் இந்த முந்திரி வாரியம் அமைக்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி அமைச்சாச்சு, கவனமா இருங்க. இதுக்கு எப்பவும் யார் தலைவரா இருப்பாங்க? தமிழகத்தின் வேளாண் துறை அமைச்சர் தலைவராக இருப்பாங்க. தமிழக அரசால் நியமிக்கப்படும் ஒரு பிரதிநிதி துணை தலைவராக இருப்பாங்க. உண்மையான தலைவராக இருப்பாங்க, கவனமா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. சரி, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கேள்வி, தேர்வு நோக்கில் ஒரு முக்கியமான ஒரு போனஸ் கேள்வி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் வேளாண் பட்ஜெட் எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது? பதில சொல்ல பார்க்கலாம், போனஸ் கேள்வியா? சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான அமைப்பு. இந்த செய்தி வரும்போது அதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு பத்தி சொல்லியிருந்தாங்க. TNA, TN Apex அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க. விரிவாக்கம் தமிழ்ல தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம். சரி, என்ன பேர் அதோட விரிவாக்கம்? தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம். சரிங்களா? சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்னொரு சிறப்பான போனஸ் கேள்வி. என்னடா இவ்வளவு போனஸ் கேள்வி கேட்கறேன் நினைக்க வேண்டாம். ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியம். சில விஷயங்களை நம்ம தேடும் போதுதான் ஒரு ஆர்வம் வரும். அதுலதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்போது கண்டிப்பா தெரியல எப்படி கேள்வி கேட்டாலும் மறக்காது. அதுக்காக தான். சரிங்களா? ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த TN Apex, ஓகேவா, இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது? அதே மாதிரி இதோட தொடர்புடைய ஒரு மத்திய அமைப்பு, சரியா, இந்திய அரசுக்கான அமைப்பு, இந்த அப்பேடான்னு சொல்லுவாங்க, APEDA. இந்த அப்பேடா அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது? இதோட நோக்கம், விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத பதில சொல்லுங்க. சூப்பரான போனஸ் கேள்விமா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும். அந்த போனஸ் கேள்விகள் இன்றைய தினத்துல நான் கேட்ட போனஸ் கேள்வி ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியம், கவனமா இருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்கம்மா. இந்திய ரயில் இணைப்பில் முதல் முறையாக மிசோரம் மாநிலம், சரியா, ஒரு வடகிழக்கு மாநிலத்துல முதல் முறையாக இப்பதான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 75 ஆண்டுகளை தாண்டி எப்ப நம்ம வந்தாச்சு, இப்பதான் முதல் முறையாக மிசோரம் மாநிலத்திற்கு ஒரு ரயில் இணைப்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்றைய செய்தித்தாள என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மிசோரம், மணிப்பூர் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க சில நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறாங்க அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, மிசோரம் மாநிலத்திற்கு முதல் முறையாக ஒரு ரயில் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது எந்த ரயில் நிலையம், அது எந்த ரயில்வே மண்டலத்தில் வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, மிசோரம் மாநிலம் பைரபி, என்ன பேருமா? மிசோரம் மாநிலம் பைரபியில் இருந்து சாய்ரங் வரை 52 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரூபாய் 8071 கோடியிலான புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சரி, அப்ப மிசோரம் மாநிலத்துல முதல் ரயில் இணைப்பு எந்த 2 பகுதிகளுக்கு இடையே உருவாக்கப்பட்டுள்ளது? பைரபி மற்றும் சாய்ரங். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து மிசோரம் மாநிலத்தின் தலைநகர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஐஸ்வால். சரியா? இந்த ஐஸ்வால் பகுதியை இணைக்கும் வகையில் சுமார் 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு
ரூபாய் 5000 கோடியில் ரயில் பாதை அமைக்க மத்திய அரசு திட்டம் தீட்டியது ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அந்த 3 வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ சரிங்களா. இந்த திட்டத்தின்படி 2014ஆம் ஆண்டு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கியது சரிங்களா. சரி 2024ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து தற்போது இந்த ரயில் பாதையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானமா நமக்கு தெரிய வேண்டியது, வடகிழக்கு மாநிலம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ரயில் இணைப்பு முதல் முறை வழங்கப்படுதான்னு கேட்டா மிசோரம் மாநிலம். அது எந்த 2 இடங்களுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இணைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பைரபி, என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ரங், மறக்க கூடாது சரியாமா. ஓகே, அடுத்ததாக தொடர்ந்து அது தொடர்புடைய செய்தி பாருங்க. இன்னொன்று முக்கியமானது, இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க பாருங்க. இந்திய ரயில் பாதையில் அமைந்துள்ள பாலங்களில் 114 மீட்டர் உயரமுள்ள இந்த சாய்ரங் பாலமானது இந்தியாவில் உள்ள ஓகேவா 2வது உயரமான பாலமாக கூறப்படுகிறது. சரி, உயரமான ஒரு ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்ரங் பாலத்தை சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு தெரியணும்ல, அது பின்னாடி செய்தியில வருது, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டியர் ரயில்வே NFR சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகரம் கவுகாத்தி. சரி, இந்த கவுகாத்தின் மாலிகான் அல்லது மலேகான் சொல்லுவாங்க. இந்த மாலிகான் பகுதியில் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதா எக்ஸ்ட்ரா ஒரு ஜியோகிராபி செய்தி வந்திருக்கு பாருங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எங்க இருக்குதுமா? அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தில் அமைந்துள்ள இந்த மலேகான் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கதான் இந்த ரயில்வே நிலையம் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அப்ப 2 செய்திகள் முக்கியமானது சரியா. வடகிழக்கு மாநிலத்தில் மிசோரம்ல முதல் முறை ரயில்வே இணைப்பு, அதே மாதிரி வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் கீழ் அது செயல்படும். அதோட தலைமையிடம் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியாமா. இப்படி செய்தியில வரும்போதுதான் இந்த ரயில்வே மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருங்க சரியா. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகின் உயரமான சரியா, உலகின் உயரமான ரயில்வே பாலம் சரியா. இந்தியாவில அதுதான், உலகத்துல கண்டிப்பா அதான் இருக்க முடியும். உலகின் உயரமான ரயில்வே பாலம் திறக்கப்பட்ட நாள் ஜூன் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ஜனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு ரயில் பாலமாகும். இதுதான் உலகின் உயரமான ரயில் பாலம் சொல்றாங்க. இது அந்த ஜனாப் ஆறு ஓகே, அந்த ரிவர் இருக்கிற அந்த ஆற்று படுகையிலிருந்து 359 மீட்டர் உயரம் கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, இது ஒரு வளைவு பாலம். அது சில ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இது ஒரு வளைவு பாலம், உலகின் மிக உயரமான ரயில் பாலமாகும். சரிங்களா? இது ஜம்மு பாரமுல்லா பாதையில் கௌரி மற்றும் ஃபக்கல் ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் மொத்த நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர் ஆகும். கவனமா இருங்க சரிங்களா. ஜனாப் ரயில் தான் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம். நம்ம சமீபத்தில் அங்க பார்த்தது சாய்ரங் பாலம், அது அமைந்துள்ளது மிசோரம் மாநிலம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, இன்றைய தினத்தில் செய்தியில் இடம்பெற்ற ஒரு அமைப்பு பாருங்கம்மா. நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு அமைப்பு FATF. சரியா? FATF அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இதோட விரிவாக்கம் நிதி நடவடிக்கை பணிக்குழு. அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகளுக்கு யாரெல்லாம் நிதி கொடுக்குறாங்க, ஓகேவா, யாரெல்லாம் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க, இது எல்லாமே கண்காணிக்கிற அந்த தலைமை அமைப்பு. வாட்ச் டாக் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா FATF. என்ன பேர் அதுக்கு? பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1989. சரியா? 1989 என்ன போறோம்? ஜவஹர் ரஷ்கர் யோஜனா. தமிழ்நாட்டில் முதல் முறையாக சுய உதவிக்குழு உருவாக்கப்பட்டது 1989. மூவலூர் ராமாமிர்த அம்மையார் சரியா திருமண உதவித்தொகை திட்டம், இந்த பெண்களுக்கு சொத்து உரிமை, இப்படி நிறைய விஷயங்கள் 1980 நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு சரிங்களா. ஓகே, இந்த FATF அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் அமைந்துள்ளது. சரியா? இந்த பாரிஸில் தான் 2024ஆம் ஆண்டு 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. குறிப்பிடத்தக்கது, மறக்க கூடாது. சரியா? ஓகே, சரி. இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்படாதுன்னு சொல்லி பாருங்க. இந்த மணி லாண்டரிங் சரிங்களா, பண மோசடி, ஓகே, பண மோசடி, பயங்கரவாத நிதி, இந்த டெரரிஸ்ட் பினான்சிங் மற்றும் வெகுஜன அழிவு ஆயுதங்களுக்கான நிதி ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதற்காக பன்னாட்டு தரநிலைகளை உருவாக்கும் ஒரு கொள்கை, உருவாக்கும் ஒரு அமைப்பாகும். சரிங்களா? அதாவது மொத்தத்துல தீவிரவாத அமைப்புகள், தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் நிதி கொடுக்குறாங்க, ஆயுதங்கள் வாங்குறது பண்றதுக்கெல்லாம் யாரெல்லாம் முயற்சி பண்றாங்க, இது எல்லாமே கண்காணிக்கிற தலைமை அமைப்பு தான் என்ன அமைப்புமா? FATF அமைப்பு. 1989ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் தற்போது பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 40. இந்த அமைப்பின் சரி அலுவல் மொழியாக தற்போது இருப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு இங்கிலீஷ், என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு. ஓகேவா?
இங்கிலீஷ் அப்படிங்கிறது உலக மொழி, பிரெஞ்சு அப்படிங்கிறது இந்த அமைப்பு அமைந்துள்ள நாடு பிரான்ஸ் அப்படிங்கிறதுனால பிரெஞ்சு இருக்கு, கவனமா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த FATF அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு? பிரசிடென்ட் யார் சொல்லி பாருங்க, எலிசா டி அண்டா. சரியா? எலிசா. ஓகேவா? எலிசா டி அண்டா. அண்டா நினைச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? எலி. அடுத்து போலாமா? அடுத்தது முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒண்ணு பாருங்கம்மா. இன்றைய தினத்துல செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு திட்டம் போஷன் அபியான் திட்டம். போஷன் அபியான் திட்டம் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மார்ச் 8, 2018. சரியா? மார்ச் 18 கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வதேச மகளிர் தினம். இந்த சர்வதேச மகளிர் தினம் 2018ஆம் ஆண்டை முன்னிட்டு தான் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ராஜஸ்தான் மாநிலம். சரியா? ராஜஸ்தான் மாநிலத்துல எந்த இடத்துல தொடங்கினா அப்படின்னா ஜுன்ஜுனு. சூப்பராகல, ஜுன்ஜுனு. ஓகேவா? ஓகே, இது நம்ம தமிழ்ல சொல்லும்போது தேசிய ஊட்டச்சத்து திட்டம் என்று நம்ம அழைக்கிறோம். ஓகேவா? தேசிய ஊட்டச்சத்து திட்டம் என்று அழைக்கப்பட்ட போஷன் அபியான் திட்டம் மார்ச் 8, 2018 அன்று எங்கு தொடங்கப்பட்டது? ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுன். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல். பொதுவாக யாருக்குமே இந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியாமா? ஓகே, அடுத்து இந்த திட்டத்தின் செயல்பாடுகள், பயனாளர்கள் யார் அப்படிங்கிறத பாருங்க. திட்டத்தின் பயனாளர்கள் யாருக்கெல்லாம் இதுல நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளம் பருவ பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 0 முதல் பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? சரி, அடுத்ததாக இந்த திட்டத்தின் செயல்பாடுகள், போஷன் அபியான் திட்டத்தின் செயல்பாடுகள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, யாரெல்லாம் அதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அந்த பணிகளை செயல்படுத்துறதுல பாருங்க. அங்கன்வாடி பணியாளர்கள். அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் பயனாளிகளின் ஊட்டச்சத்து நிலை கண்காணிக்கப்பட்டு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்குது செப்டம்பர் மாதம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் தேசிய லெவலில் என்ன மாதம்? தேசிய ஊட்டச்சத்து மாதம். போஷான் மான் சொல்லுவாங்க. தேசிய ஊட்டச்சத்து வாரம் என்று அழைக்கப்படுவது செப்டம்பர் மாதம் முதல் வாரம். சரிங்களா? இந்த மாதம் முழுமைக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஒவ்வொரு வீடா போயிட்டு குழந்தைகள், சரியா, அந்த 5 வயது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களோட வயதுக்கு ஏற்ப உயரம், எடை எல்லாமே வெயிட் எல்லாமே இருக்கிறது செக் பண்ணிட்டு சரியில்லைன்னா அவங்களுக்கு சத்து மாவு, சரி, அந்த முட்டை அந்த மாதிரி வழங்குவாங்க. ஓகேவா? சரி, பாருங்க வேற என்ன செயல்பாடு பாருங்க. போஷன் பக்வாடா. பக்வாடா இல்ல, போஷன் பக்வாடா என்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலம் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வும் நடத்தப்படுகிறது. சரி, போஷன் பக்வாடாங்கிற ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சரியா? அடுத்து சுபோஷன். சுபோஷன், போஷன் இல்லாம சுபோஷன் திவாஸ். சரியா? அன்ன பிரசாதம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கான கவனிப்பு, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் ஆகியவை எடுத்துரைக்கப்படுகிறது. எந்த திட்டத்தின் மூலமாக தான்? இந்த போஷான் அபியான் திட்டத்தின் மூலமாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? சரியா? அடுத்ததாக இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, மைகவ் தளம் மத்திய அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சா அதோட நோக்கத்தை சொல்லிங்கன்னா சிறப்பா இருக்கும், உங்களுக்கு மறக்காது. அடுத்து, உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் எந்த நாட்டில் நியமிக்கப்பட்டுள்ளார்? மூன்றாவது கேள்வி, நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார்? நான்காவது கேள்வி சூப்பர் 6ல, தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஐந்தாவது கேள்வி, வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஓகேவா? அடுத்து 6வது சூப்பர் 6 கேள்வி, போஷன் அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இந்த தினத்துல மறுபடியும் சொல்றேன், நிறைய போனஸ் கேள்விகள் சூப்பரா கிடைச்சிருக்குது. சூப்பர் 6 கேள்விகளும் ரொம்ப சிறப்பா இருக்குது. சரிங்களா? ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம சரியா பதில் சொல்லுங்க. முழு வீடியோவும் பார்த்துட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.